நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் கௌதம் கை கால விழுந்தாவது உங்க 2 பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன். நீ வா. மாமா தான் உன்னையும் டாடியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாருல, வாமா வீட்டுக்கு போலாம். பாத்தியா திவ்யா, அப்பா கிட்ட போலான்னு சொன்னதுமே தர்ஷினி எவ்வளவு வேகமா இருக்கான்னு பாரு. மா சரின்னு சொல்லமா. தர்ஷினி கொஞ்சம் சும்மா இருக்கியா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே அப்பா பின்னாடி போகணும்னு துடிக்கிறது. தங்கச்சி என்னம்மா பாப்பா எதுக்கு திட்டுற? அவ என்ன பண்ணுவா? இவ்வாறு உனக்கு கௌதம் கூட வாழ பிடிக்கலன்னா வேணும்னா ஒன்று பண்ணு. ஜீவனாம்சமா கௌதமோட சொத்துல பாதி கேளு. ஆமா திவ்யா, அவங்க கிட்ட இருக்க 2 கார்ல ஒரு காரு, 2 வீட்ல ஒரு வீடு, 2 கம்பெனில ஒரு கம்பெனி, இப்படி எல்லாத்துலயும் சரிபாதியா கேட்டு வாங்கு. ஏன்னா கேக்குறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு, உன் பொண்ணுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அப்படி வாங்கினாதான் உன் பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். திவ்யா, என்னடா அண்ணன் இப்படி சொல்றானேன்னு தப்பா எடுத்துக்காத. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா தர்ஷினிக்காக தான். இவர் நீ எந்த சூழ்நிலைனா நீ வாழ்ந்துருவ. நிச்சயமா ஒரு நாள் நீ கௌதமோட பெரிய ஆள் வருவன்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அது வரைக்கும் தர்ஷினால வெயிட் பண்ண முடியாதுல்ல. அவ நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே கார் வேணுங்கிறா. இன்னும் அவ வளர வளர என்னெல்லாம் வசதிகள் தேவைப்படுமோன்னு யோசிச்சு பாரு. இவன் நான் இதெல்லாம் தர்ஷினோட ஃபியூச்சருக்காக தான் யோசிச்சு சொல்றேன். எதுவும் எதை பத்தியும் யோசிக்காம அவங்க கிட்ட கேளு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி டிவோர்ஸ் வேணும்னா இதெல்லாம் வேணும்னு கண்டிஷன் போடு. இதெல்லாம் தப்பு இல்லம்மா.